31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் சென்னை அடுத்த கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் இணைகிறார். லாவண்யா, வணக்கம். இன்றைக்கு 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் தொடங்க உள்ளது. இந்த நிலையில என்னென்ன விவகாரங்கள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள்? தொடர்ந்து இப்போது வரைக்கும் யார் யாரெல்லாம் விடுதியில் இருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம் மௌனிகா. நாம் தற்பொழுது கோவளம் பகுதியிலே இருக்கிறோம். இங்கு 31வது தென் மாநில முதல்வர்களினுடைய மாநாடானது நடைபெற இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்கு தலைமை தாங்குகிறார். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பேரிகார்டுகள் அமைத்து காவல்துறையினர் இந்த பகுதியை தங்கள் வசப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் விஜய், கேரள முதல்வர் சத்தீசன், கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளதால் அந்த மாநில துணை முதல்வர் மல்லுப்பட்டி விக்ரமார்கா கலந்து கொள்கிறார். நேற்று இரவே அனைவரும் விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தமிழக முதல்வர் 9:30 மணி அளவிலே நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட இருப்பதாக நமக்கு தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தென் மாநில முதல்வர்கள் ஆலோசனையில் மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பங்கீடு, மாநிலங்களினுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சி, எல்லை பாதுகாப்பு, போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வழிவகை, உள்நாட்டு பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, பயங்கரவாத நடவடிக்கை தடுப்பு, அதேபோல காவல்துறை நவீனமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்துடன் குறிப்பாக காவிரி நீர் பிரச்சனை என்பது ஒரு தலையாய பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து பேசப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேகதாது பிரச்சனை, அதே போல கர்நாடக மாநிலத்திலே வனத்துறையினரினால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த கூட்டம் நடைபெறுவதால் இந்த விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் 3 தமிழர்கள் சுட்டுக்கொலை, காவிரி நீர் பங்கீடு, முல்லை பெரியாறு விவகாரம், மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பங்கீடு, மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையை மேம்படுத்த கூடுதல் நிதி கோருவார் எனவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலிலே இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. காலை முதற்கொண்டே பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினர் தங்களினுடைய முழு கட்டுப்பாட்டில் எடுத்திருப்பதை காட்சிகள் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை துறை சார்ந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகன், அதே போல அமைச்சர் நிர்மல்குமார் ஆகியோர் காலையிலேயே இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் இந்த பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரை காவிரி நதிநீர் பிரச்சனை, அதே போல மேகதாது பிரச்சனை, கர்நாடக மாநிலத்திலே வனத்துறையினரால் 3 தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டது உள்ளிட்ட விவகாரங்களுக்கு மத்தியிலே இந்த தென் மாநில முதல்வர்களுடைய இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. மிகவும் முக்கியமானதான ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே பல்வேறு கல்விக்கான ஒரு நிதி கோரலையும், அதே போல காவல்துறையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிதி கோரலையும் முதலமைச்சர் விஜய் மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முக்கிய அதிகாரிகள், அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுமையான ஒரு பாதுகாப்பு, மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு, யாருக்கும் எந்த விதத்திலும் எந்த விதமான ஒரு சிக்கல்களோ அசம்பாவிதங்களோ அவதியோ ஏற்படக்கூடாது என்ற வகையிலே மிகவும் செவ்வனே ஒரு பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதாவது ஒரு தேசிய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு மாநாடாக இது இருக்க போகிறது. கடைசியாக 2022இல் திருவனந்தபுரத்தில் இந்த மாநாடானது நடைபெற்றது. அதன் பிறகு 31வது மாநாடாக தென் மாநில முதல்வர்கள் அனைவருமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த மாநாடு என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. தேசிய பிரச்சனைகள் முக்கியமாக பேசப்பட இருக்கின்றன. சரியாக 11:30 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்கி பேச இருப்பார் என்ற ஒரு தகவலும் நம்மிடம் கிடைத்திருக்கிறது. இந்த மாநாடு மதியம் 2 மணிக்கு முடிவடைய இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் தென் மண்டல முதல்வர்கள் மாநாடு இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இந்நிலையில் கோவளத்தில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, யார் யாரெல்லாம் தற்போது அங்கு இருக்கிறார்கள், தொடர்ந்து என்னென்ன விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது என்பது பற்றிய கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.